பிறந்திருக்காருன்னு பாடிட்டு இருக்கீங்க. எங்க இயேசுசாமி பிறந்திருக்காரு சொல்லுங்க பாப்போம். எங்க பிறந்திருக்காரு? அண்ணா, உங்க ஆதங்கெல்லாம் எனக்கு தெரியுது. இப்படிப்பட்ட மக்களை மீட்கிறதுக்கு தான் நம்ம இயேசுசாமி பிறந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? அங்க பாருங்க, இப்படி தண்ணியை அடிச்சுக்கிட்டு தன்னையே அழிச்சுக்கிட்டும் தன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துகிற இந்த மனுஷங்கிட்டயா இயேசுசாமி பிறந்திருக்கிறாரு? அதை விடுங்க, இந்த பக்கம் பாருங்க. யூத்து பசங்க இந்த மொபைல் கலாச்சாரத்துக்கு அடிமையாகி பிறரை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்களே, இவங்க கிட்ட இயேசுசாமி பிறந்திருக்காரு. அது மட்டுமா, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாம சாப்பிட உணவும் இல்லாம பசியா வேதனைப்படும் இவங்களை கண்டுக்காம போகும் இந்த மனுஷங்க கிட்டயா இயேசு பிறந்திருக்கிறார்? புத்தகத்தை படி தலை நிமிர்ந்து நடப்ப அப்படிங்கிற நம்ம முன்னோர்களுடைய பழமொழியை விட்டுட்டு இந்த மொபைல் கலாச்சாரத்துக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வையே அழிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்திடமா இயேசுசாமி பிறந்திருக்காரு சொல்லுங்க. இவங்களிடத்துலயா இயேசுசாமி பிறந்திருக்காருன்னு சொல்றீங்க? அண்ணா, நம்ம எல்லாரோட மனசுலயும் இயேசுசாமி பிறந்திருக்காரு. நாம தான் அவரை கண்டுக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு இப்ப புரியுதா? இப்ப பாருங்க, இயேசுசாமி உண்மையா எங்க பிறந்திருக்காருன்னு எங்க பங்கு குழந்தைங்க டான்ஸ் வழியா வெளிப்படுத்த போறாங்க. மாற்றி பெற